أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم في محكم تنزيله يا أيها الذين آمنوا كونوا قوامين بالقسط اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء بدر المرسلين وكتب الأولياء وافتخار المستقيم تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة الله يا هادي. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவருடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், இமாம்கள், தாபீன்கள், வழிமார்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. எல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கண்ணியமான அல்லாஹ்வுடைய மாதத்தில் தன் புறத்திலிருந்து இறக்கி கொண்டிருக்கக்கூடிய எல்லா வகையான பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் தந்துடுவான. எல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கண்ணியமான இந்த ரமலான் மாதத்தில் இறக்கி கொண்டிருக்கக்கூடிய துர்பாக்கியங்கள், பலா முசீபத்துகள் அனைத்திலிருந்தும் நம்மை நம்முடைய குடும்பத்தினரையும் பாதுகாத்து அருள்வானாக. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று தொழுகையிலே ஓதப்பட்ட ஒரு வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூனு கவ்வாமீன பில் கிஸ்த். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் நேர்மையில் நிலைத்திருங்கள். நேர்மையான விஷயத்துல தொடர்ந்து நீடித்து அதுல உறுதியா இருங்க. ஷுஹதா லில்லாஹி, அல்லாஹ்வுக்கு சாட்சி சொல்லக்கூடியவர்களாக இருங்கள். நேர்மையா நடந்துக்குங்க. அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ்வுக்கு சாட்சி சொல்லக்கூடியவர்களாக நடந்துக்குங்க. ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய உண்மையோ அல்லது பொய்யோ எதுவா இருந்தாலும் எல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்க பேசக்கூடிய பேச்சை நேர்மையாக அமைத்துக் கொள்ளுங்கள். வலவ் அன்ஃபுசிக்கும் அவில் வாலிதைனி வல் அக்ரபீன, உங்களுக்காகவோ அல்லது உங்களுடைய பெற்றோர்களுக்காகவோ அல்லது உங்களுடைய உறவினர்களுக்காகவோ நீங்க பேசக்கூடிய பேச்சை நேர்மையாக பேசுங்கள். நீங்க யாருக்கு எதிராக சாட்சி சொல்றீங்களோ அந்த சாட்சி சொல்லக்கூடிய நபர், சொல்லப்படக்கூடிய நபர், சாட்சி சொல்லப்படக்கூடிய நபர் ஏழையாக இருக்கட்டும் பணக்காரராக இருக்கட்டும், நீங்கள் அந்த இரண்டு நபர்களை விட அல்லாஹுதான் சிறந்தவன். நீங்கள் நேர்மையாக சாட்சி சொல்லுங்கள். ஃபலா தத்தபியுல் ஹவா அன் தஅதிலு, நேர்மையை தவறிவிட உங்களுடைய மனோ இச்சைகளை பின்பற்றி விடாதீர்கள். நேர்மையை தவற விட்டுட்டு உங்களுடைய உள்ள சொல்ற மாதிரி நடந்துக்காதீங்க. நேர்மையா நடந்துக்குங்க. தவறாக சாட்சி சொன்னாலோ அல்லது சாட்சி சொல்ல வரேன்னு சொல்லிட்டு சாட்சி சொல்ல வராம புறக்கணித்து விட்டாலோ இன்னல்லாக காண பிமா தஅமலூன கபீரா, நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அல்லாஹ் நன்கு அறிவான் என்பதாக இந்த சூரத் நிசாவுல 135வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்காங்க. இந்த வசனம் முழுவதிலையும் அல்லாஹ் என்ன சொல்ல வரா, யாருக்கிட்டையும் நேர்மையை தவறி விடாதீங்க. நேர்மையா நடந்து, உங்க அம்மாவா இருந்தாலும் சரி, உங்க அத்தாவா இருந்தாலும் சரி, உங்க சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, அவர் பணக்காரரா இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, யாருக்கிட்டையுமே நீதம் தவறி நடந்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்தில் மொத்தத்தில் சொல்ல வருகிறார். முஸ்னத் அஹ்மது, பைஹகி போன்ற நூல்கள்ல ஒரு ஹதீஸ் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹிஜ்ரி 7ல கைபர் யுத்தம் வெற்றி கொள்ளப்பட்டுச்சு. மதீனாவில இருந்து ஒரு 700-800 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல யூதர்கள் மட்டுமே வாழ்கிறார்கள். பெரும்பகுதியாக வாழக்கூடியவர்கள் யூதர்கள் மட்டும்தான். அந்த நாடு, அந்த பகுதி முஸ்லிம்கள் வசம் வெற்றி கொள்ளப்பட்டு வந்துருச்சு. அந்த நிலப்பரப்பு ஃபுல்லாவே பார்த்தோம்னா விவசாயம் செய்யக்கூடிய இடம். கைபர் பகுதி
ஃபுல்லா விவசாயம் நடக்கக்கூடிய பகுதி. முஸ்லிம்களிடத்துல அந்த நிலப்பரப்பு வந்துட்டதுனால அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த நிலப்பரப்புல கொஞ்சம் பகுதி ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கு சொந்தமாக இருந்தது. இன்னும் சில நிலப்பரப்பு பகுதிகள் அரசாங்கத்துக்கு சொந்தமானதா இருந்துச்சு. எல்லாமே விவசாய நிலம். ஆனா இந்த முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதி மதீனா. அந்த விவசாய நிலம் இருக்கக்கூடிய பகுதி ஹைபர். இரண்டுக்கு இடைப்பட்ட பகுதி தூரம் 700 கிலோமீட்டர். தினமும் போயிட்டு காட்டுக்கு போயிட்டு வர முடியுமா? வயலுக்கு போயிட்டு வர முடியுமா? விவசாயம் செஞ்சுட்டு வர முடியுமா? முடியாது. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், அங்க இருக்கக்கூடிய யூதர்கள் எல்லாத்தையுமே கூப்பிட்டு, இது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உண்டான நிலம், இது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உண்டான நிலம். இந்த நிலத்தை எல்லாமே நீங்களே யூதர்களாகிய நீங்களே பொறுப்பேற்றுக்குங்க, விவசாயம் செய்யுங்க, கிடைக்கிறதுல பாதியை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க, பாதியை நீங்க வச்சுங்க. அதே போல அரசாங்க நிலம், அரசாங்க நிலத்திலையும் பாதி நீங்க எடுத்துங்க, பாதி எங்களுக்கு கொடுங்க. ஒரு பேரிச்சம்பளம் கூட எக்ஸ்ட்ரா எங்களுக்கு வேண்டாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசி குத்தகைக்கு விட்டு விட்டாங்க. இத குத்தகன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. குத்தகைக்கு விட்டுட்டாங்க. வந்துட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரி 8, 9 அந்த குத்தகையை வசூல் செய்வதற்காக வேண்டி அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அவங்களை அனுப்பி வைக்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அவங்களை குத்தகை வசூல் பண்றதுக்கு அந்த பேரிச்சம்பழம் எல்லாம் மகசூல் ஆயிருக்கும், அதை வாங்கிட்டு வருவதற்கு அனுப்பி வைக்கிறாங்க. அரசாங்கத்தினுடைய அந்த சொத்துக்களை மட்டும், அரசாங்க நிலத்தில இருந்து என்ன வரி வசூல் செய்யறதோ அதை மட்டும் வசூலிச்சுக்கிறதுக்கு அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அவர்களை அனுப்பி வைத்தார். அவங்கவுங்க சொந்த நிலத்துக்கு அவங்கவுங்க போய்க்குவாங்க, வந்துக்குவாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் அந்த நிலம் இருந்துச்சு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த நிலம் இருந்துச்சு, இப்படி சில சஹாபாக்கள் அந்த நிலம் இருந்துச்சு, அதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. அரசாங்க சொத்தை வசூலிக்கிறதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்துல்லாஹ் இப்னு ரவாஹாவை அனுப்பி வைத்திருந்தார். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா அங்க போனதுமே அந்த மக்கள் எல்லாத்தையும் யார் யாரெல்லாம் அரசாங்க நிலத்தை குத்தகை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவங்களை மட்டும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி, அவரும் வரி வசூல் செய்வதற்காக வேண்டி நான் வந்திருக்கிறேன், அந்த வரி எல்லாத்தையும் முறையா எங்கிட்ட கொடுத்துருங்க என்று அவர்கள் சொல்லுகிறார். அந்த புத்தகதாரர்கள் இருப்பாங்கல்ல யூதர்கள், அவங்க எல்லாம் ஏற்கனவே உட்கார்ந்து பேசிட்டாங்க போல தெரியுது. ஏற்கனவே உள்ளுக்குள்ள உட்கார்ந்து ஏதோ ஒன்று பேசி வச்சிருக்கிறாங்க. இப்ப அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா வந்ததுமே விலை உயர்ந்த ஆபரணங்கள், வைரம் வைடூரியம் பதித்த நகைகள் இதெல்லாம் கொண்டு அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா அவங்களுக்கு கொஞ்சம் அன்பளிப்பா கொடுத்துட்டு அவங்க சொல்றாங்க, நாங்க ஏதோ கொஞ்சம் கொடுக்கிறோம், அரசாங்கத்துக்கு சொந்தமான வரியாக குத்தகையாக ஏதோ கொஞ்சம் பேரிச்சம்பழத்தை தரோம், அதை நீங்க வாங்கிட்டு நீங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு, இது உங்களுக்கு சொந்தம் என்று ஒரு லஞ்சம் கொடுக்குறாங்க. சஹாபாவுக்கு அவர்கள் லஞ்சம் கொடுக்குறாங்க. இவர்களுடைய பழக்கம் அது. தனக்கு காலியாகணும்னா என்ன செய்வான், என்ன வேண்டுமானாலும் செய்வான். மாதிரிதான் தனக்கு காலி ஆகணும்னாக்க யாரை வேண்டுமானாலும் கூட்டி கொடுப்பார்கள், காட்டி கொடுப்பார்கள், எதை வேண்டுமானாலும் விட்டு தருவார்கள். அப்படிப்பட்ட மோசமான மனித இனத்தில் ஒரு பிரிவினர், ஒரு சாதியினர் இருக்கிறார்கள் என்றால் அது யூதர்கள் மட்டும்தான். அப்ப அப்துல்லாஹ் இப்னு ரவாஹாக்கு ஆபரணங்களை கொடுத்தார். அப்ப அவங்க சொல்லிட்டாங்க, அவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க, நீங்க எனக்கு கொடுக்குறீங்க சந்தோஷம், இதை அப்படியே வைங்க. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹாவுக்கும் அந்த யூதர்களுக்கும் ஏற்கனவே பழைய பகை ஒன்று இருக்கிறது. பழைய பகை, ஏன்னா அங்க இருக்கிற யூதர்கள் எல்லாருமே ஏற்கனவே மதீனாவுல இருந்தவங்க, இங்க இருந்து விரட்டப்பட்டவங்க தான். அதனால பழைய பகை ஒண்ணு இருக்குது. அவங்க சொல்றாங்க, உனக்கும் எனக்கும் பழைய பகை ஒண்ணு இருக்குது, ரசூலுல்லாஹ்வுக்கு உங்களை பார்த்தாலே பிடிக்காது, அதனாலதான் மதீனா விட்டு விரட்டிட்டாங்க. மூணாவது, இறைவனால் சபிக்கப்பட்டவர்கள் நீங்க, அதனாலேயும் எனக்கு உங்களை பிடிக்காது, ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்காததுனால எனக்கும் உங்களை பிடிக்காது. அதெல்லாம் தாண்டி இப்ப வேற இந்த அநியாயமா நடந்துக்க சொல்லி தூண்டி ஆபரணத்தை வேற லஞ்சமா கொடுத்துருக்கீங்க, அதனாலேயும் எனக்கு உங்களை பிடிக்காது. இப்படி உங்களை பிடிக்காததற்கு எனக்கு 1000 காரணங்கள் என்னிடத்தில் இருந்தாலும் கூட
நான் உங்களிடத்தில் நேர்மையாக மட்டுமே நடந்து கொள்வேன், நீதம் தவறி நடந்து கொள்ள மாட்டேன். அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய பேரிச்சம்பழங்களில் ஒரு பேரிச்சம்பழம் நீங்க எனக்கு எக்ஸ்ட்ரா தர வேண்டும். அதே நேரம் அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய ஒரு பேரிச்சம்பழம் உங்ககிட்ட இருந்தாலும் நான் விட்டுட்டு போயிட மாட்டேன். மிக நேர்மையாக நான் நடந்து கொள்வேன். என்னிடத்தில் எல்லா செல்வங்களையும் சேர வேண்டியவர்களை கொடுத்து விடுங்கள் என்பதாக சொல்லி அதற்கு அப்துல்லாஹின் ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அங்கு நின்றதாக ஒரு ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதுல பைஹக்கில எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு கஸீர்ல கூட இந்த திருக்குர்ஆனுடைய வசனத்துக்கு விரிவுரையில் எழுதப்பட்டிருக்கிறது. எதற்கு சொல்றேன் அப்படின்னா, சஹாபாக்கள் இப்படிதான், அவ்வளவு நேர்மை, நியாயம், நீதி. இது போல நாமளும் இதை சொல்வதற்காக வேண்டிதான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் மூலமாக, இந்த வரலாறுகளின் மூலமாக நீங்களும் நீதியாக நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள். உங்க தாயாக இருந்தாலும் தகப்பனாக இருந்தாலும். சில வீடுகள்ல பார்த்தோம்னா சில மகன்கள் சில மகள்கள் ரொம்ப நேர்மையா நடந்துக்குவாங்க. ஒரு தாய் தகப்பனுக்கு 5 பிள்ளைங்க இருக்கும், 4 பிள்ளைங்க இருக்கும், 6 பிள்ளைங்க இருக்கும். அந்த 6 பிள்ளைங்கள பாத்தீங்கன்னா ஒரு பிள்ளை மட்டும் என்ன செய்யும், ரொம்ப கரெக்டா நடந்துக்குவான். ஆனா அந்த வீட்டுல அந்த அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிடிக்காத பிள்ளைன்னு பார்த்தா அவனாதான் இருக்கும். நேர்மையா நடந்துக்கிறது அம்மா அப்பாவுக்கே பிடிக்காது. நேர்மையா நடந்துக்கிறது கூட பிறந்த அண்ணன் தம்பிகளுக்கு அக்கா தங்கச்சிகளுக்கும் பிடிக்காது. தூரமாவே வச்சிருப்பாங்க. ஏன் அவன் வந்துட்டான் பேசாத, அவன் போன பிறகு பேசிக்குவோம். இப்படி எல்லாம் நடக்குது வீடுகள்ல. ஆனா இந்த அம்மா அப்பா தான் சின்ன வயசுல இருந்து நேர்மையா நடந்துக்கணும், நீதியா நடந்துக்கணும் சொல்லி சொல்லி வளர்த்தவங்க. அது என்ன ஆகி போச்சு, அந்த நீதி நேர்மையும் ஓவரா போனதுனால, ஓர்வாலாம் இல்ல, அதிகமாலாம் இல்ல, சரியாக அவர் நடந்து கொள்கிறார். கால ஓட்டத்துக்கு தாய் தகப்பன் கூட மாறிக்கிட்டாங்க, நேர்மையை விட்டுட்டாங்க, நீதியை விட்டுட்டாங்க. ஆனா அந்த புள்ள விடாததுதான் அந்த பிள்ளையவே பிடிக்காததுக்கு காரணமாக மாறியதாக எல்லாம் குடும்ப தகராறுகள்ல நம்ம பார்க்கணும். புகாரி முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறைசி குலத்துல மக்சூமி என்கிற ஒரு கிளையை சேர்ந்த ஒரு பெண் திருடி விட்டார். ஒரு பொருள் திருடிட்டார் மதீனாவுல. அப்ப இந்த பெண் திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல தகவல் வருது. அதை விசாரிக்கிறாங்க. அது உண்மைன்னு நிரூபிக்கப்பட்டுருச்சு. அந்த பொண்ணு திருடினது உண்மைதான். ஆனா அந்த பொண்ணு ஒரு பெரிய உயர்ந்த குலத்தை சார்ந்தவர், சாதியை சார்ந்தவர், பெரிய குடும்பம், பணக்கார குடும்பம். சில பேருக்கு சில ஹேபிட் இருக்கும்ல, சில பேருக்கு சில பழக்க வழக்கம் இருக்கும். ஹோட்டல்ல போய் என்ன செய்வான், சின்னதா ஒரு ஸ்பூன் திருடிட்டு வந்துருவான். அவங்க வீட்டுல 1000 ஸ்பூன் இருக்கும், தங்க ஸ்பூன் வச்சிருப்பான், வெள்ளி ஸ்பூன் வச்சிருப்பான். ஹோட்டல்ல போய் சின்னதா பிளாஸ்டிக் ஸ்பூன் ஒண்ணு திருடிட்டு வந்துருவான். அதை வேற கேமரால போட்டு காட்டுவோம், எங்க ஹோட்டல்ல வந்து இவர் திருடிட்டு போயிட்டாரு. சில பேருக்கு அது ஹேபிட். அந்த மாதிரி ஒரு பழக்கத்துக்கு ஆளான பெண்ணு தான் அந்த குறைஷி குலத்துல மக்சூமி கிளையை சேர்ந்த அந்த பெண் ஏதோ திருடி விட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்துச்சு. அதை விசாரணை பண்ணாங்க. உண்மை நிரூபிக்கப்பட்டு வச்சு அந்த பொண்ணுக்கு கையை வெட்டணும். இப்ப முறைப்படி தண்டனை கொடுக்கணும். தண்டனை கொடுக்கறதுக்கு காலம் நிர்ணயம் செய்யப்பட்டு விட்டது. அந்த பெண்ணும் அந்த பெண்ணுடைய குடும்பத்தினர்கள் பெருமானாருக்கு யாரு ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்கன்னு அப்படியே தேடி பார்த்ததுல ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு மகன் ஸைத் இப்னு உஸாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு மகன். ரசூலுல்லாஹ் ஒரு மகனை எடுத்து வளர்த்தார், ஒரு அடிமையை எடுத்து வளர்த்தாரு. என்னுடைய மகன் என்று சொன்னார்கள். அதையும் திருக்குர்ஆன் சொல்லி காட்டுது. ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு மகன் சொல்லி காட்டுது. அந்த மகனுடைய பெயர் மட்டும்தான் திருக்குர்ஆன்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. வேற அபூபக்கர் நாயகமோ உமர் நாயகமோ எந்த சஹாபாக்களுடைய பெயரும் திருக்குர்ஆன்ல இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு மகனுடைய பெயர் மட்டும்தான் திருக்குர்ஆன்ல இருக்கு. அப்ப அந்த மக்சூமி கிளையை சார்ந்தவர்கள் உஸாமாவை கூப்பிட்டு, கொஞ்சம் வாப்பாவை எடுத்து சொல்லுங்களேன், நாங்கெல்லாம் கொஞ்சம் பெரிய ஃபேமிலி, வசதியான ஃபேமிலி, நாங்க யார் தெரியுமா அப்படின்லாம் கொஞ்சம் சொன்னதுமே உஸாமா ரலியல்லாஹு நம்ம வாப்பா தானே, நம்மளையும் ஒரு மனுஷன் வந்து மதிச்சு சொல்றானே, நம்ம வாப்பாட்ட சொல்லுவோமே சொல்லி போய் சொல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சரியான கோபம் வந்துருச்சு. நீ என்ன வந்து என்கிட்ட சொல்ற, அல்லாஹ்வுடைய சட்டத்தை மாத்த சொல்லி சொல்றியா, அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு மாற்றமாக நடந்து கொள்ள சொல்லி ஒரு ரசூலையே நீ சொல்றியா,
ஒரு ரசூலையே நீ தூண்டுறியா? அந்த அளவுக்கு உனக்கு அதிகாரம் வந்துருச்சா என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வளர்ப்பு மகனுக்கு அதிகமாக சத்தம் போட்டார். அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னால வாழ்ந்த சமுதாய மக்கள் எல்லாம் அழிந்து போனதற்கு காரணம், ஏழைகளாக இருந்தால் அவர்கள் மீது சட்டத்தை நிறைவேற்றுவார்கள், நீதமாக நடந்து கொள்வார்கள். செல்வந்தர்களாகவோ அறிவாளிகளாகவோ பணக்காரர்களாகவோ பதவிகளில் இருக்கக்கூடியவர்களாகவோ இருந்தால் அவர்களுக்கு அந்த சட்டத்தை என்ன செய்வாங்க, மூடி மறைச்சு கொஞ்சம் அமைச்சு வாசிச்சு கண்டுக்காம விட்டுடுவாங்க. இதனாலதான் அந்த சமுதாயமே அழிஞ்சு போயிடுச்சு. பல சமுதாயங்கள் இப்படி அழிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி அழிக்கப்பட இந்த சமுதாயம் காரணமாக இருக்க உசாமா நீங்க விரும்புறீங்களா? இந்த மாதிரிலாம் பேசி நீட்ட வந்துடாதீங்க. தன்னுடைய மகன் தான் இருந்தாலும் இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய விஷயத்துல குறிக்கிற அளவுக்கு நீங்க வரக்கூடாது என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்றாங்க ஒரு வார்த்தை, என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும், நான் இந்த சட்டத்தை தான் நிறைவேற்றுவேன், அல்லாஹ்வுடைய சட்டத்தின் பிரகாரமே நான் நடந்து கொள்வேன் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு ஹதீஸ் பதிவு செய்ய தெரியும். ஆகவே அது பார்த்து அல்லாஹ்வின் நல்லடியார்கள், பெருமானாருடைய வாரிசுகளாக இருக்கக்கூடிய, பெருமானாரை பின்பற்றக்கூடிய நாமும் கூட நம்முடைய வாழ்நாளில, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய தொழில, நம்முடைய நண்பர்களிடத்துல, நம்ம போற வர இடங்கள்ல, நம்முடைய சமூகத்துல, எல்லா இடங்களையும் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சொல்லும் நம்முடைய செயலும் ஒன்றாக இருக்கும். ரெண்டு மாதிரி இருக்கக்கூடாது. அவன் குடிச்சிட்டு பேசுறாயா, குடிச்சவன் பேச்சு பொழுது விடிஞ்சா போச்சு அப்படிம்பாங்க தமிழ்ல ஒரு பழங்கள். ஏன்னா அவன் நேத்து சொன்னா அது நேத்து, இது இன்றைக்கு அப்படின்னா இருக்கக்கூடாது. நம்முடைய வார்த்தையும் வாழ்க்கையும் ஒன்றாக இருக்க வேண்டும். எல்லாம் அல்லாஹ்வுக்கு ஜெல்லஷானஹு நம்மை அப்படி நேர்மையாக நடந்து கொள்ளக்கூடியவர்களாக ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாசிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.